தமிழக அரசு மீது ஆதாரமில்லாமல் குற்றம் சாட்டிய நடிகர் கமல்ஹாசன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பணத்திற்காக எதையும் செய்பவர் கமல்ஹாசன் எனவும் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு மற்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளனர். இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. குரோனாலஜியை தப்பா சொல்றீங்க. முதல்ல சொன்னது நான் தான். எப்ப சொன்னேன்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சிஸ்டம் சரியில்லைங்கிறத சொல்லியிருக்கேன். இப்ப மறுபடியும் அதை வழிமுறையிடாங்க. ரொம்ப நன்றி, நீங்களும் சொல்றீங்களே நன்றின்னு சொல்லியிருக்கேன். அதை மாற்றி சொல்லாதீங்க. கமலஹாசன் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. நேற்று தினம் கூட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் எதையும் பேசக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் பேசினால் விரைவில் அரசு அவர் மீது வழக்கு தொடுக்க தயாராக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே கருத்தை தான் நானும் நேற்று விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடி வந்த நேரத்தில் சொன்னேன். இன்றைக்கி பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நடத்துவது அனைத்துமே அவருடைய முழு அவருடைய ஏற்பாட்டின் பேர் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மிகவும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கின்ற வகையிலே, அவரை தரந்தாழ்த்து பேசுகின்ற வகையிலே, தன் மேலாதிக்கத்தினுடைய அந்த ஜாதி உணர்வை காட்டி அந்த மக்களை தரந்தாழ்த்து இன்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.